கொடுங்க. நாங்கள் பேசுவோம். வாங்குங்கள் ஏடிபி ப்ராடக்ட். ஏடிபி அவர்களால் தயாரிக்கப்படும் ப்ராடக்ட். இந்த சட்டையை பாருங்க சார், இந்த சட்டையை பாருங்க. இந்த மாதிரி டிசைன் நீங்கள் எங்கேயும் வாங்கிக்க மாட்டீங்க சார். இந்த மாதிரி டிசைன் எங்கேயும் கிடைக்கும். இங்கே பாருங்க, பாருங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, எப்படி கிடைக்குது, எப்படி இருக்குன்னு ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் அனைவரும் டெல்லி பார்ப்போம். டெல்லி பார்ப்போம். இப்போ எப்படி உங்களுக்கு ப்ராடக்ட் குற்றம் நடந்தது என்ன? இதுல வந்து என்ன விளையாட்டு புரியுதாருன்னா, டெல்லி பாபு வந்து மரத்துல இருந்து பாய் வெடிகள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்கூல்ல இருந்து கஞ்சி வெடிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இங்க நடந்து கேள்விப்பட்டு அதுதான் இங்க நடந்துச்சு. அதுதான் ப்ரூவ் பண்றோம். அது பாத்தீங்கன்னா மேல உட்காந்துரு அவருடைய அனைத்து திறன்களுமே எப்போதுமே செயலியாக வைத்துக்கணும். அவருக்கு ஃபேர் முதற்கொண்டு டிராவல் இருக்கிறாரு. அவருக்காக ஃபேர் முதற்கொண்டு டிராவல் அவருடைய செல்லே அவருக்கு ஃபேர் செல்லாக அவர் முடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. நீங்க அவர் முடிய காட்டுங்க. அவர் முடி யாருனாலும் அசைக்க முடியாது. இந்த செட் அது இருக்கிறாங்க. அதெல்லாம் டோட்டல் கேஸ். இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும்? மார்க்கெட்லேயே கிடைக்காது. இது வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் புக் பண்ணி அவர் அணுகி அவருக்கு மெயில் வந்துட்டு அவர் செக் பண்ணி உங்கள் அட்ரஸ்ஸு நீங்கள் அவருக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் ஏறினோடனே தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டே அனுப்பி வைப்பாங்க. டோர் டெலிவரி ஃப்ரீ சர்வீஸ். இந்த இதனால அவருக்கு வந்து நிறைய பேர் பயனடைகிறாங்க. நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இவர் ஒருங்க பல ஃபர்னிச்சர் கம்பெனிகள், முக்கியமாக பெரிய பெரிய ஃபர்னிச்சர் கம்பெனிகள்லாம் லைன் கட்டி நிற்கிறாங்க. ஏன்னா ஃபர்னிச்சர் விட அவங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கும். அப்போ மார்க்கெட்லேயே அவங்க ப்ராடக்ட் அவங்க ஃபர்னிச்சரை வந்து விலை குறைவாக இன்னும் அவங்களுக்கு விற்கலாம். பண்ணுறாரு அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணுறாரு அந்த டெல்லி பாபு அவரே 4 ரூபா கொடுத்தா என் கிளாஸ் பசங்க 4 வாட்டி கப்பு வந்துடும். அதில் வருவோம் அப்படியே நாங்கள் தயாரிக்கிறோம் தான். இதெல்லாம் கட் பண்ணிருக்கேன். இல்லை அவருக்கு வந்து புகழ்ச்சி பிடிக்காதுன்றதுனால எங்கேயும் அதில் உள்ள இருக்கிறாரு. ஆனால் முழுக்க அவர் மட்டும்தான் செய்வார். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே அவர் வந்து தனியாக இருக்கிறதா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தனியாக இருக்கும் அவர். ஏன்னா எல்லாரையும் பேசு எல்லாம் டீம் அப்படின்னு தான் பேசுவார் அவர். இப்போ அவருக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சுருக்காங்க. அவருக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். முக்கியமான வார்த்தை கமல் மட்டும். இதில் என்ன ஒரு தனி திறமைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைப்பீங்க என்னடா இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சு இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காரு, இவர் வந்து பல இடங்கள்ல இருந்து உற்பத்தி பண்றாரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. இவர் ஒரே ஒரு ப்ராடக்ட், ஒரே ஒரு ஒரே ஒரு கிச்சன், ஒரே ஒரு ஸ்கூல், அதான் அவருடைய எல்லாமே ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் தான் இவ்வளவு எல்லாம் வேலை செய்யும். அந்த ஒருத்தர் இந்த மாதிரி மார்க்கெட்ல பல கோழி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோழிலாம் விற்கிறாங்க. அந்த கோழிலாம் ஏடிபி முத்திரை பதித்ததை பார்த்து வாங்குங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். ஐஎஸ்ஐ மாதிரி ஏடிபி. சரி, உங்கள் கருத்துக்கள் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி என்ன சொல்லுவீங்க? அதையும் போட்டுருக்கோம். ஏன் அதற்கு ஒரு பேசுங்க. நீங்கள் சொல்லுங்க. அவர் எப்பயும் பேச மாட்டாரு. ஏன்னா அவர் ப்ராடக்ட் பற்றி அவரே பெருமையா பேசுகிறது. நம்ம தான் பேசுறோம். அடுத்து எல்லாத்துக்கும் கமல் அவர்கள் இப்பொழுது கமல் அவர் கீழே வேலை பார்க்குறேன். எழில் தம்பேட்டி எடுங்க. டெல்லி பாபு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவரான இன்னும் சத்தமா அவன் பிராண்ட் நம்பர் 1 நீ சொல்றா. ஆனா ஒரு ப்ராடக்ட் அவரு நாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்றீங்க, மேனுஃபேக்சரிங் ஃபர்னிச்சருக்கு மட்டும் பண்றது. அவரோட பல்லுக்கு கூட போட்டுருக்காரு. ஏன்னா அவர் பல்லு ரொம்ப வெள்ளையா இருக்கு. அவர் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அவர் அதை தான் போடுறாரு. இதோட எனக்கு இதை பத்தி என்ன சொல்லணும்னா, அவர் பல்ல தெளிவா அவர் பல்ல கூட காட்ட மாட்டாரு. அப்போ கம்பெனி சீக்கிரட் வெளில போக கூடாது. கம்பெனி சீக்கிரட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கேட்டாங்கன்னா வேற யாருன்னா போயிடுச்சுன்னா வேற யாரும் யூஸ் பண்ணிடலாம் நினைக்கலாம். ஆனா அதுல என்ன சீக்கிரட்னா அவர் கன்சிடருக்கு போகிற வேற எந்த அவர் கம்பெனி சீக்கிரட் இப்போ வந்து இந்த இவர் வந்து இவ்வளவு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்காருன்னா
அவர் வந்து எப்படி இவ்வளவு கம்பெனி ஆரம்பிச்சாரு, இதுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கீடு, ஃபைனான்ஸ் எல்லாம் எப்படி தேவைப்படுது, நீங்க அது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க. எவ்வளவு பணம், ஏன்னா பெரிய லெவல்ல பணம் தேவைப்படும். அதுக்கு தான் அவர் என்ன ஒரு ரோல் ஆரம்பிச்சாரு. அது பேர் என்ன மச்சா கிளப், பீப்புள் ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரு கிளப் ஆரம்பிச்சாரு. அந்த பீப்புள் ஃபர்ஸ்ட் கிளப் மூலமா என்ன செஞ்சாரு, வாங்க 1500 ரூபா தாங்க, வாங்க 1500 ரூபா தரோம், 1500 ரூபா தந்தீங்கன்னா வீடு ஜாலியா இருக்கலாம், சரக்கு அடிக்கலாம், அவங்களே எல்லாமே கூட்டி கொடுப்பாங்க, பெருசை படிக்க வைப்பாங்க, கையடிச்சுடுவாங்க எல்லாம் சொல்லி பல வேலைகளை ஆரம்பிச்சு மக்களை ஆசை வார்த்தைகளை காமிச்சு அவர் நித்யானந்தாவோட பெரிய பெரிய வேலைகள்லாம் பார்த்து இந்த அளவுக்கு வந்து இதான் ஒரு அவதிப்பட்டவரோட பீப்புள் ஃபர்ஸ்ட் அவதிப்பட்டவரோட ஒரு நேரடியான பேட்டி உங்களுக்கு லைவா டெல்லி அந்த ப்ராடக்ட்னால இல்ல அந்த கம்பெனினால பாதிக்கப்பட்டவர் ஒருவர் இப்ப நேரடி பேட்டி நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காரு. அவரே வாங்க வெளியில இருக்கு உங்களுடைய நேர்மறை கருத்தை பத்தி நீங்க சொல்லலாம். அவரை பத்தி எப்படி நீங்க பாதிக்கப்பட்டீங்க, ஏன் இவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாங்க நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னன்னா எப்படி உங்களெல்லாம் ஏமாத்த, அதாவது காலேஜ் வந்து ஒரு பையனை கூட்டு வந்து அதை சேர வைக்கணுன்ற பல பேரை இன்னல் பண்ணி விட்டாங்க. ஆளை வேற நிறைய கூட்டு அவரே சொல்றாங்க, ஆளுகளை வேற கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறாரு. நம்ம தரம் சொல்லியிருக்கான், அதனால பாதி கிலோமீட்டர் இருக்கவங்க வீதி பாதியா தந்தாங்கன்னா நெக்ஸ்ட் படி நிறைய சொல்றாங்க. அப்படிலாம் தர மாட்டாரு. ஒரு ஆசை வார்த்தைகள் காட்டினார். அதை என்னென்ன ஆசை வார்த்தைகள்லாம் சொன்னாரு மக்கள் கருத்து தெரியும். ஏதா இருக்காத பொருள இருக்கா எல்லாம் கிடையாது. எல்லாமே மக்களுக்கு தெரியும். என்ன பொண்ணை கூட்டி விடுறேன்னாரா சொல்லடா என்ன நான் அவர் சொல்ற கூச்சப்படுவதா நானே சொல்லிவிடுவேன். என்னென்ன வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு பேர் செட் ஆனதாக வாங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாங்களே பேர் செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து மேட்ரு மாமா வேலை பார்க்கணும், மாமா வேலை பிகிர்களை கூட்டி விடுறாங்க, மாமா வேலையில் ஈடுபட்டு அண்டாசை இன்னொன்று வந்து பணத்தாசை காமிச்சது இல்லாமல் இதில் நீங்கள் 1500 கட்டி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் பணம் பெருகும், மாதம் 100 ரூபா வரும், வாரத்துக்கு 100 ரூபா வரும், வீட்டுக்கு அந்த மாதிரி ஆசைகள் கட்டி. 4வது வந்து உங்களுக்கு வேலையும் கிடைச்ச மாதிரி இருக்கும், வேலை ஆசை மாதிரி இலை. இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறையா வளர்ச்சி. இப்போ வந்து நம்ம பொதுமக்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்கன்றதை இப்போ நேரடியாக பார்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட ஜார்ஜ் நம்ம ஸ்டூடியோக்கு வந்து அவரை நம்ம பார்க்கணும். ஜார்ஜ் கம்பெனிலாம் வச்சு கத்துறாருங்க. அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனில சூடா வர்ற மிஷின் ஒன்று, கோல்டா வர்ற மிஷின் ஒன்று இருக்கு. அவர் கூட இருக்கிறத சொல்லணும்னா எவ்வளோ சூடா வர்றா கோல்டா வர்றா தெளிவா மக்களுக்கு தெரியுற மாதிரி தெரிவிங்க. அவர் எப்படி மேலே ஏறி படுத்துப்பாரா இல்லை அது வந்து சைடில் மிஷின் இருக்கு. மிஷினை கவுத்தா மேலேஜா வரலாம், இல்லை சைடு வருவாங்க அந்த கூட வெறுக்கட்டா கஞ்சி அது வரையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இவர் ஒரு நாளைக்கு ஒரு பைக் 7 பைக் எடுத்து பாருங்க. கம்பெனி மெம்பர்ஸை இம்ப்ரூவ் பண்றாரு. இப்பெல்லாம் 2 பேக்கெட் வந்துருக்காங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காரு. அவர் பிரிண்ட் சட்டு வேணா அந்த டிசைன் அதை போட்டிருக்காங்க. அவர் கஞ்சி எடுத்து இதுல அவரோட கலைத்திறன் உங்களுக்கு தெரியும். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி பாபு எவ்வளவு திறமையானவர், எவ்வளவு திறமையான டிசைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன டெல்லி பாபு அடுத்து நம்ம டெல்லி பாபுட்ட என்ன கேள்வி கேட்க போறோம், டெல்லி பாபு என்ன கேள்வி கேட்க போறோம்னா டயர்டா இருக்காரு, இவன் வரும் டயர்டா இவ்வளவு வேலை பாக்குறீங்களே, உங்க உடம்புக்கு ஒண்ணு வராதா, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி எதாவது சாப்பிடுறீங்க. பேசுறத எடுக்கணுமா? மற்ற பசங்க மாதிரி சோகா போயிடாங்க. எனக்கு எப்பவுமே அதிகமாக வரும், அதான் மேட்ரு அதிகமா வரும். சொல்லுங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களா? இல்ல இதுக்கு வந்து யாருக்குமே இல்லாத பவர் ஒரு செட்டு நம்ம டெல்லி பாபா அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதை வந்து நம்ம மக்களுக்கு தெரிவித்து அப்ரிஷியேட் பண்ணி அவர் பிசினஸ் வந்து இப்போ கொஞ்சம் டவுனா ஆகுதுனால அவர் பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், பட்டி தொட்டி இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து எல்லாம் உங்களுக்கு கிராம மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரீச் பண்ணி அவங்களையும் இது மூலமா பயனடைய வைக்கிறதா நம்ம நிகழ்ச்சியுடைய கருத்து. டெல்லி பாபு சட்டு யாராவது இருக்காங்க, அது யாரு என்ன விவரம்ன்றதை நம்ம செந்தூரி உங்களுக்கு தெரிவிப்பார். செந்தூர் டெல்லி பாபு ரொம்ப நாளாவே ஹெச்ஓடி நம்ம
ஓகேவா காலேஜ் ஹெச்ஓடியோ ஒரு ஸ்கேண்டல் வச்சுட்டு இருக்கான். அது வந்து புத்தூரோட ப்ரொஃபைல் ஆட்டோ ப்ரொஃபைல் பண்ணி ரெண்டு பேரும் இவ்வளவு ஷார்ட் டைம்ல இவ்வளவு புகழ் அடிச்சிருக்கீங்க. காரணம் யாரு? யாரா? மக்களோட கருத்து ஹெச்ஓடி. நீங்க ஓகே வேற யாரு? ஒரே ஹெச்ஓடி மட்டும் சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம இந்த மக்கள்கிட்ட வந்து கேட்க போறோம். இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு, இந்த ப்ராடக்டினுடைய பயன்கள் என்ன, இந்த ப்ராடக்ட் எப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் ராஜாராம் மக்கள் சூப்பரப்பு. நான் பார்த்ததே இல்லைங்க. நிறைய கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். சொல்ல வார்த்தைகள் எக்ஸாக்ட்லி திறமை இதோட மக்கள் இத்திரி கூட உங்க பக்கெட் இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் பேசிக்கிறேன். உங்களை நம்பிதான் இந்த உலகத்துல இருக்கு. தெளிவா இருப்ப நீங்க எக்ஸாக்ட்லி வேற கோகுல ரொம்ப சூப்பர். ஓகே ஏடிபி சூப்பர். ஓகே எல்லாம் போறீங்க மக்கள் ஏடிபி இருங்க லாஸ்ட் ஷாட் போய்க்கிறேன். ஓகே இவ்வளோ நேரம் நம்ம ஒத்துழைச்சு எவ்வளோ பல வேலைகள் இருந்தாலும் மிஷின் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்தாரு டெல்லி பாபு. இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நன்றி தெரிவித்து அவர் மென்மேலும் வளர நம் வாழ்த்துக்கள் கை கொடுத்தார். அவர் இந்த காப்பு பத்தி பரவாயில்லடா நான் அது எங்களோட நெக்ஸ்ட் படத்துல சொல்றோம்.